காலையில் வடித்த மிச்ச சாதமும் காலையில் இட்லிக்கு செஞ்ச தேங்காய் சட்னியும் மிச்சம் இருந்தால் அதை ரெண்டையும் வச்சு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இன்டர்நெட்டில் எங்கே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டி குடிச்சிருவாங்க. அதுக்கு முதல்ல வடித்த வெள்ளை சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ இது கூடவே காலையில் செஞ்ச தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா அதையும் இந்த சாதத்தோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு இப்போ இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக கொஞ்சம் கொரக்கொரப்பாவோ இல்லாட்டா நல்லா பேஸ்ட்டாவோ அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு கொழக்கட்டை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா தேங்காய் சட்னிலையும் உப்பு இருக்கும். ஒரு சிலர் சாதம் வடிக்கும் போதும் உப்பு சேர்த்துக்குவாங்க, ஸோ அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலைகள், பொடியாக வெட்டின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா சன்னமாக துருவின கேரட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. மறந்தும் தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த சாதம் தேங்காய் சட்னி பேஸ்ட்டில் இருக்க ஈரப்பதமே போதுமானது. அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் தண்ணியே விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. டேரெக்டாக சூடு இல்லாத பேனில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் வேக விடலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி உங்ககிட்ட பட்டர் பேப்பரோ இல்லை பால் கவரோ இருந்தால் கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக பருத்தி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மெல்லிசாக தேய்க்கிறீங்களோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் மெல்லிசாக செய்ய கஷ்டமாக இருக்கும். லேசாக மொந்தமாக செஞ்சால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோட. பட் ஆனால் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமான அதே சமயம் செம்ம ருசியான பிராண்ட் நியூ டிஷ் இது. நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டினா டின்னருக்கோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போயிடுவாங்க. காலையில் வடித்த மிச்ச சாதமும் காலையில் இட்லிக்கு செஞ்ச தேங்காய் சட்னியும் மிச்சம் இருந்தால் அதை ரெண்டையும் வச்சு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இன்டர்நெட்டில் எங்கே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டி குடிச்சிருவாங்க. அதுக்கு முதல்ல வடித்த வெள்ளை சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ இது கூடவே காலையில் செஞ்ச தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா அதையும் இந்த சாதத்தோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு இப்போ இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக கொஞ்சம் கொரக்கொரப்பாவோ இல்லாட்டா நல்லா பேஸ்ட்டாவோ அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு கொழக்கட்டை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா தேங்காய் சட்னிலையும் உப்பு இருக்கும். ஒரு சிலர் சாதம் வடிக்கும் போதும் உப்பு சேர்த்துக்குவாங்க, ஸோ அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலைகள், பொடியாக வெட்டின வெங்காயம்